அனைவருக்கும் வணக்கம். காலையில் ப்ரீ மார்க்கெட் அனலைஸில் கொடுத்துருந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன ஒர்க் ஆயிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணலாம். இன்னைக்கு நம்ம கொடுத்துருந்த ஸ்ட்ரைக் 23,900 கால் 222 மேலே இருந்தால் மார்க்கெட் அப் சைடும், அது கீழே இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தால் டவுன் சைடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது அங்கே வரவே இல்லை. 282 நான் சொல்லியிருக்கேன், வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அந்த விலை வரலன்னா இக்னோர் பண்ணிவிடுங்க. அங்கே வரும்போது எடுத்திங்கன்னா பெட்டராக இருக்கும். நம்ம ஸ்டூடெண்ட் அவங்க வேற வேலையில மேலே எடுத்திருப்பாங்க, அது வேற விஷயம் விட்டுருங்க. யூடியூப் பார்க்குறவங்க அந்த விலை பாருங்க, இந்த இடத்துல இருக்கு 22. அவர் வந்தது 285 தான் நீங்களோ. அப்போ அங்கேருந்து அவர் அப்படியே போயிட்டார். சூப்பர். ஆனால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஒரு வேலையில் போயிட்டு திரும்பி ஆகணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இங்கிருந்து ஏன் திரும்பிச்சு, இங்கிருந்து ஏன் இவ்வளோ இறங்கி வந்தது சிந்திங்க. அப்படியே எக்ஸாக்டாக நம்ம புள்ளி என்னவோ அங்கேருந்து தான் திரும்பும். அதுதான் மார்க்கெட். அப்போ மார்க்கெட் இங்கிருந்து ஏறும்போது அது வரைக்கும் மேலே ஏறி இருக்கும், இங்கிருந்து திரும்பி இருக்கும். ஒரு ஸ்ட்ரைக் ஒரு விலையில போயிட்டு திரும்பி ஆகணுங்க, ரூலுங்க அது. அப்போ இன்னைக்கு மார்க்கெட் இந்த இடத்துக்கு வராதனால நாம இந்த என்ட்ரியை யூடியூப் பக்கம் கொடுத்துருக்க மாட்டீங்க. நம்ம எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ப்ராஃபிட் பண்ணியிருப்பாங்க. அது யூடியூப் பார்க்குறவங்க இக்னோர் பண்ணிடுங்க. ஆனால் இதுக்கு மேலே இருக்கிற வரைக்குமே அந்த பக்கம் தான் இருக்கும். இங்கே வந்துட்டு அது போயிருந்தா பெரிய ரிட்டர்னாக கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? அவ்வளோதான். மார்க்கெட் அப்போ இன்னைக்கு என்ன ஆயிருக்கும், கண்டிப்பாக அப்சைட் ஆயிருக்கும். செகண்ட் ஹாஃப்லேருந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கும். ஏன் ஃபால் ஆச்சு, அது எல்லாமே மேக்ஸ் தாங்க. எந்த நியூஸ் எதுவுமே கிடையாது, நமக்கு தெரியாது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கறதுல, ப்ரைஸ் ஆக்ஷன் பார்க்கறதுல எல்லாமே மேக்ஸ் படி தான். மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் படி தான் இயங்கும். அதை சார்ந்து உங்கள் பகுதியில் உங்கள் தெரிஞ்சவங்க யாராவது சொல்லி கொடுத்தா அவங்க கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.